முற்போக்கான வாழ்க்கைன்னா என்ன? முற்போக்கான வாழ்க்கைன்னா என்னென்னா, விருப்பமான வாழ்க்கையை வாழ்வது தான். விரும்பியவாறு வாழ்வது. அதாவது விரும்புகிற பிடித்த வாழ்க்கையை வாழ்கிறது தான் ஒரு முற்போக்கான வாழ்க்கை. வேறு முற்போக்கான வாழ்க்கைன்னா இதை விட வேறு என்ன சொல்லணும்? பிடிக்காத வேலையை செய்யக்கூடாது, பிடிக்காதவர்களை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது, பிடிக்காத உறவினர்களோடு பழகக்கூடாது. அது மாதிரி அந்த மாதிரி பிடித்த ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், பிடித்த ஒரு தொழிலை செய்ய வேண்டும், பிடித்தவர்களோடு வாழ வேண்டும், பிடித்தவர்களை திருமணம் செய்து கொண்டு வாழ வேண்டும், பிடித்த நண்பர்கள், பிடித்த உறவினர்கள், இப்படி பிடித்த ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்கள் தான் முற்போக்கானவர்கள். அதுதான் ஒரு நாகரிகமான வாழ்க்கைன்னா பிடித்த வாழ்க்கை. பிடிக்காத வாழ்க்கை தான் அடிமைத்தனமான வாழ்க்கை. பிடிக்காத வாழ்க்கை வாழ்கிறவங்க அத்தனை பேர் அடிமைகள் தான். அதனால் போராட்ட குணம் இல்லாத அடிமைகள்னால் யாருன்னா அவங்களுக்கு போராடுகிற குணமே கிடையாது. பிடித்த வாழ்க்கை வாழ்கிறது சும்மா வாழ்ந்துட முடியாது. யாரும் உங்களுக்கு தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை வாழணும், உங்களுக்கு பிடிச்ச ஒரு தொழில் செய்யணும், உங்களுக்கு பிடிச்ச ஒரு படிப்பை படிக்கணும், உங்கள் பிடித்தவர்களோடு நீங்கள் பழக வேண்டும் அப்படின்னா இது எல்லாம் தானாக அமையாது. பிடித்த ஒரு இருப்பிடத்தில் வசிக்க வேண்டும், ஒரு பிடித்த ஒரு வீடு, பிடித்த ஒரு ஊர், இந்த மாதிரி ஒரு பிடித்த வாழ்க்கை வாழ்கிறது தான் ஒரு நாகரிக வாழ்க்கை அல்லது ஒரு முற்போக்கான வாழ்க்கை. அது போராடுகிறவர்களுக்கு தான் அது கிடைக்குமே தவிர தானாக கிடைக்காது. பிடித்த தொழிலை செய்கிறது, பிடித்தவர்களோடு வாழ்வது, திருமண வாழ்க்கை வாழ்வது, பிடித்த ஊரில் வாழ்வது, பிடித்த இருப்பிடம், பிடித்த நண்பர்கள், பிடித்த உறவினர்கள், இப்படி பிடித்த ஒரு வாழ்க்கை வாழ்வது போராடினால்தான் அது கிடைக்கும். அப்போ போராடுகிறவர்கள் தான் பிடித்த ஒரு வாழ்க்கை வாழ முடியும், போராடித்தான் வாழ முடியும். பிடித்த ஒரு வாழ்க்கையை போராடித்தான் வாழ முடியும். அப்போ பிடிக்காத வாழ்க்கையை யார் வாழ்வாங்கன்னா அந்த அடிமைகள் தான் வாழ்வாங்க. அடிமைகளுக்கு போராடுகிற குணம் கிடையாது. அவங்க அடிமையாக இருக்கிறதுக்காக தான் போராடுவாங்க. அவங்களுடைய போராட்டங்கிறது அடிமையாக இருப்பதில் தான் அவர்களுடைய போராட்டம் என்பது இருக்கும். அதனால் அடிமைகள் தான் போராட்ட குணம் கிடையாது. அடிமைகளின் வாழ்க்கையில் போராட்டம் என்பது அது அடிமைகளாக வாழ்வதற்குத்தானே தவிர ஒரு சுதந்திரமாக வாழ்வதற்கான ஒரு பிடித்த வாழ்க்கையை வாழ்வதற்காக அவர்களுக்கு போராட தெரியாது. மிகவும் பரிதாபத்திற்குரியவர்கள். அவர்களை நம்ம அவர்களை கேலி பண்ண வேண்டாம், கிண்டல் பண்ண வேண்டாம். உண்மையிலே அவங்க ரொம்ப பரிதாபத்திற்குரியவர்கள். அவர்களுடைய போராட்டம் எல்லாமே அவர்களுடைய அடிமைத்தனத்தை தான் மேலும் மேலும் அதிகரிக்கும். அவர் அடிமைத்தனம் என்பது பிடிக்காத ஒரு வாழ்க்கையை வாழ்வது தான் அடிமைத்தனம். பிடித்த வாழ்க்கையை வாழ்கிற அத்தனை பேரையும் நம்ம ஒரு போராளிகள்னு தான் சொல்ல முடியும். அவங்களெல்லாம் நம்ம போராளி தான். அப்போ பிடித்த வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் பணம் தேவை. பணம் இருந்தாலும் கூட பிடித்த வாழ்க்கை வாழ்வதற்கு அப்போ தடைகள் இங்கே இருக்குது. அப்போ மனசில் ஏற்படணும் அந்த மாற்றம் என்பது. இப்போ பணக்காரங்க கூட அடிமைகளாக வாழ்வார். பிடிக்காத வாழ்க்கை வாழ்கிறவர்களாக பணக்காரர்களும் இருப்பாங்க. கோடீஸ்வரங்க கூட பல பேர் பிடிக்காத வாழ்க்கை வாழ்வாங்க. அது மாதிரி ஏழைகள் கூட எளியவர்களோட பிடித்த மாதிரி வாழணும்னு ஆசைப்படுவாங்க. பிடித்த ஒரு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், விருப்பப்பட்டவங்களோட வாழணும். பிடிக்காதவங்களோட சில ஏழைகள் வாழவே மாட்டாங்க, எளிமையானவர்கள். ஆனால் பிடிக்காதவர்கள் கூட கோடீஸ்வரர்கள் கூட வாழ்வாங்க. பிடிக்காத ஒரு வாழ்க்கையை கோடீஸ்வரர்கள் கூட வாழ்வாங்க. அதனால் பணங்கிறது நமது வாழ்க்கையை கொஞ்சம் தான் தீர்மானிக்கும். நம்முடைய மனசு தான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும். நாம் பிடித்த ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு பணக்காரராகவோ ஏழையாவோ எளியவராகவோ இருக்கணும், எந்த இடத்துலையும் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுடைய விருப்பம்தான் உங்கள் வாழ்க்கையை தீரும். உங்களுடைய மனப்பான்மை, நீங்கள் எதை விரும்புகிறீர்கள்? பிடித்த ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், பிடித்த ஒரு தொழிலை செய்ய வேண்டும், அல்லது பிடித்த ஒரு ஊர், பிடித்த நண்பர்கள், பிடித்த உறவு முறை, பிடித்த மனைவி, பிடித்த கணவன், இப்படி பிடித்த வாழ்க்கை வாழ்வது என்பது உங்கள் விருப்பம் தானே தவிர அது பணத்தால் சாத்தியப்படுத்தி விட முடியாது. நீங்கள் எதை நம்புகிறீர்கள், பிடித்தமானது என்பதை எதை நம்புகிறீர்கள் அப்படிங்கிற அந்த இதுதான் உங்கள் பிடித்தமான வாழ்க்கையை தீர்மானிக்குது. அதனால் ஏழைகள் கூட, ஏழை எளியவர்கள் கூட, குடிசையில் வாழ்கிறவர்கள் கூட பிடித்த ஒரு வாழ்க்கை வாழ்வதில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அந்த அறிவு அவங்ககிட்ட இருக்கும். என்ன அவங்ககிட்ட அந்த பணம் இருக்காது. அதனால் ஒரு நாகரிக சாயம் பூச தெரியாமல் ஒரு எளிய வாழ்க்கையில் எப்படி சுதந்திரமாகவும் பிடித்த வாழ்க்கையும் வாழ்வது என்பதை தெரிந்து கொள்வார்கள். அதுமாதிரி கோடீஸ்வர வாழ்க்கையில் கூட பிடித்த வாழ்க்கையும் வாழ்வாங்க, பிடிக்காத வாழ்க்கையும் வரும். அதுமாதிரி எளியவர்கள் கூட பிடிக்காத வாழ்க்கையும் வாழ்வாங்க. எளியவர்களிடமும் அடிமைத்தனம் எல்லா தளத்திலையும் இருக்குது. அடிமைத்தனம் என்பது ஒரு கோடீஸ்வர வாழ்க்கையிலும் இருக்குது, ஒரு நடுத்தர வாழ்க்கையிலும் இருக்குது, ஒரு ஏழை எளிய வாழ்க்கையிலும் அடிமைத்தனம் என்பது இருக்குது. அதுமாதிரி சுதந்திரத்தை விரும்புகிறவர்கள் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. ஒரு கோடீஸ்வர வாழ்க்கையிலும் இருக்காங்க, நடுத்தர வாழ்க்கையிலும் இருக்காங்க, ஏழை எளிய வாழ்க்கையிலும் எல்லா சுதந்திரத்தை விரும்புகிறவர்கள், பிடித்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என விரும்புகிறவர்கள் எல்லா தரப்புலையும் இருக்காங்க. அதனால் இருக்காங்க.